முஸ்லிம்களாக முஃமின்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருளி புரிந்தார். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் குறிப்பாக அல்லாஹ் தஆலா புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிப்பதற்கும் தராவீஹ் தொழுவதற்கும் நல்ல அமல்கள் செய்வதற்கும் அருள் செய்தார். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளின் குறைகளையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து அந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வது நம்முடைய மனசுரத்துக்கு ஒரு காரணமாக அதை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அன்பர்களே, புனிதமிக்க ரமலானுடைய கடைசி பகுதியில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் ஒற்றைப்படையுடைய இரவுகளில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை கடைசி பத்தில் தேடிக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையினால் கடைசி பத்தில் ஒற்றைப்படைகளில் எந்த இரவாகவும் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கலாம். ஆகையினால் அந்த இரவின் உயர்வுகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த இரவுகளை நாம் மதிக்க வேண்டும். குறிப்பாக ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் அல்லாஹ் தஆலா எத்தனையோ மடங்கு நன்மைகளை அதிகரித்து அல்லாஹ் தருகிறான் என்பதை நாம் முன்னர் சென்ற பயான்களில் சொன்னோம். ஆகையினால் புனிதமிக்க ரமலானுடைய நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ரமலானுடைய நேரத்திலே ஷஹாதத்து கலிமா அல்லாஹ் தான் இலாஹாக இருக்கிறான், வழங்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவராக சர்வகோடி சிருஷ்டிகளின் சர்வ தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவராக அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இருக்கிறான் என்ற சிந்தனை நமக்கு இந்த வாழ்க்கை அதிகரிக்க வேண்டும். அன்பர்களே, வணக்கத்திற்கு தகுதியாக வாய்ந்தவர் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். மஅபூத் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகிறார், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர்களை பார்த்து கேள்வி விடுத்தார்கள். அஃபதஅபுதூன மின் தூனில்லாஹ் மா லா யன்ஃபஉக்கும் வ லா யதுர்ருக்கும் ஷைஆ என்று அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வை தவிர உண்டான சிறுசுகளை நீங்கள் வணங்குகிறீர்களா? மா லா யன்ஃபஉக்கும் வ லா யதுர்ருக்கும் ஷைஆ, உங்களுக்கு எந்த ஒரு லாபத்தையும் எந்த ஒரு தீங்கையும் தராதே அப்படிப்பட்ட வஸ்துவை நீங்கள் வணங்குகிறீர்களா என்று கேட்டார்கள். அன்பர்களே, மஅபூத் மக்சூதாக இருக்க வேண்டும். மஅபூத் வணங்கப்படக்கூடியவன் லாபத்தை தருபவனாகவும் நஷ்டத்தை தருபவனாகவும் இருக்க வேண்டும். நல்லா வணங்க. மனிதனுடைய கவனம், மனிதனுடைய சிந்தனை, மனிதனுடைய வாழ்வு அனைத்துமே இரண்டை அடிப்படையாக கொண்டது. ஒன்று லாபம், இன்னொன்று நஷ்டம். மனிதன் எல்லா சிருஷ்டிகளிலிருந்தும் தனக்கு லாபம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதே மனிதன் எல்லா சிருஷ்டிகளிலிருந்தும் வரக்கூடிய துன்பத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார். ஆக மனிதனுடைய ஆசை லாபம் கிடைக்க வேண்டும், நஷ்டத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். அன்பர்களே, இப்போ அந்த லாபம் கிடைப்பதற்காக வேண்டிய மனிதன் யாரையெல்லாமோ ஐசோப்பான், நைசோப்பான், யார் யாருக்கு முன்னாடி எல்லாமோ தன்னை தாழ்த்திக் கொள்வான், கீழ்ப்படிவான், கேவலமடைவான், எல்லாம் வந்து செய்வான் லாபம் கிடைக்கிறதுக்காக வேண்டி. இது மனிதனுடைய இயல்பு. லாபம் கிடைக்க
அதே போல் நஷ்டத்திலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அந்த வஸ்துக்களை சாதகமான சூழ்நிலையில் அப்படி அந்த வஸ்துக்களை பெருமாளை கொண்டிருப்பான், அதிலிருந்து தீங்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டும். இது மனிதனுடைய இயல்பு. அப்ப மனிதனுடைய கவனம் லாபத்தின் பக்கமும் செல்வது, மனிதனுடைய கவனம் நஷ்டத்தின் பக்கமும் செல்வது. மனிதன் லாபத்திலும் சிருஷ்டிகளையே கண்டான், மனிதன் நஷ்டத்திலும் சிருஷ்டிகளையே கண்டான். இப்பொழுதும் கண்டு கொண்டிருக்கிறார். லாபம் வரும்போதும் அந்த லாபத்தை இந்த சிருஷ்டி, இந்த வஸ்து தருகிறது என்று பார்க்கிறான், இல்லது விளங்குகிறான். நஷ்டம் வரும்போதும் இந்த நஷ்டத்தை இந்த சிருஷ்டி, இந்த வஸ்து தருகிறது என்று பார்க்கிறான், என்று விளங்குகிறான். ஆனால் அதைகள் இது கொள்கை இல்ல. அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா அழகிய திருநாமங்கள்ல அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் நாஃபிய, லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். இன்னொரு பெயர் லாப், நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். நல்லா வழங்கணும். இப்ப எப்ப அல்லாஹ் தன்னை நாஃபியான்னு டிக்ளேர் பண்றானோ, எப்ப அல்லாஹ் லாப் என்று தன்னை டிக்ளேர் செய்து கொள்கிறானோ, லாபம் வரும்போது நாம் அல்லாஹ்வையே பார்க்க வேண்டும், நஷ்டம் வரும்போது நாம் அல்லாஹ்வையே பார்க்க வேண்டும். இரண்டிலும் நம்முடைய கவனம் அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம கலப்பாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன லாபத்தை கூட தர முடியாது, ஒரு சின்ன நஷ்டத்தை கூட தர முடியாது. அந்த மாதிரி வஸ்துக்களை வணங்குறீங்களா? அந்த மாதிரி வஸ்துக்களுக்கு கும்பிடுறீங்களா? அந்த மாதிரி வஸ்துக்களுக்கு முன்னாடி தாழ்ந்து கேவலப்படுறீங்களா? அல்லாஹ் பாருங்க. ஹதீஸ் வந்து லா யம்பகி லில் முஃமின் ஐ யரில்ல நஃப்ஸஹு, எந்த ஒரு முஃமினுக்கும் தன்னுடைய நஃப்ஸை தாழ்த்திக் கொள்வது யாருக்கில்லை. உலக காரியங்களுக்காக வேண்டி, இந்த உலகத்தினுடைய காரியங்களை நடத்துவதற்காக வேண்டி எந்த ஒரு முஃமினும் தன் மானத்தை, தன் அந்தஸ்தை விட்டுக் கொடுக்க கூடாது. அவசியம் இல்லை. அன்பர்களே, தாழ்வதாக இருந்தால், கேவலமடைவதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி தாழ்ந்துப்போ. அல்லாஹ்வுடைய பிரயோஜனம் கிடைப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி தாழ்ந்து போகலாம். மற்றபடி உலகத்தினுடைய காரியங்களுக்காக வேண்டி எந்த ஒரு தவறுக்கு முன்னால் தன்னை தாழ்த்திக் கொள்வது, கேவலமடைவது எந்த ஒரு மூமினுக்கும் தாயக்கில் அவனுக்கு அவனுடைய சாணிக்கு, அவனுடைய அந்தஸ்துக்கு அது அழகானது. ஏனென்றால் இப்போ ஒருவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்திக் கொள்வதாக இருந்தால் அவனுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும். அதனால நம்ம தாழ்ந்து போகலாம். ஒருத்தர் நம்ம தாழ்ந்து போறதா இருந்தா அவன் நாளைக்கு ஏதாவது தொண்டை கொடுத்துருக்காங்க. இப்ப நான் அவனை பார்த்து ஒரு சலாம் போடுறேன்னா நாளைக்கு அவன் சொல்ல தெரியும். அதனால அவன் ஒரு சலாம் போடுறேன். இப்ப என்ன செய்யலாம்? அவனை நஷ்டம் தரக்கூடியவனாக போடுகிறாய், அவனுக்கு சலாம் போடுறா. அவன் ஐசை கேட்டால் அல்லாஹ்வுடைய எத்தனையோ உத்தரவுகளுக்கு மாறு செய்து அவனை சந்தோஷப்படுத்துகிறாய், அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்துகிறாய். எதற்கு? இல்லை என்றால் அவன் துன்பத்தை தந்து விடுவான், எதிரி பயப்படுகிறார். அதே போன்று ஒரு மனிதன் அவன் லாபம் தருகிறான் என்று விளங்கிக் கொண்டு அன்பர்களே அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாறு செய்து அந்த மனிதனோடு சதவாசம் வைத்துக் கொண்டிருக்கிறான். என்ன காரணம்? இல்லைன்னா அவனுக்கு அது லாபம் வராது. 1000 ரூபாய் தந்துருக்கிறான், மாதம் 1000 தந்துருக்கிறான். இப்ப அவன்கிட்ட ஏதாவது மார்க்கத்தை பத்தி பேசினா, ஏதாவது சொன்னா வர்ற 1000 நின்று போயிடும். என்று நீ மார்க்கத்தை சொல்ல மறுப்பார் என்று சொன்னால், சங்கடப்படுவார் என்று சொன்னால், வெட்கப்படுவார் என்று சொன்னால், கேவலம் நீ அவனை லாபம் தரக்கூடியவனாக அவன் 1000 ரூபாய் தந்தான் விளைவு செய்யலாம். அல்லாஹ் பாதுகாப்பு. இந்த என்பவர்களே, லாபமும் அல்லாஹ் தான் தர வேண்டும், நஷ்டமும் அல்லாஹ் தான் தர வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் எந்த ஒரு சிருஷ்டியாலும் கடுகளோ லாபத்தையோ நஷ்டத்தையோ தர முடியாது என்பது ஒரு முஸ்லிமானுக்கு அத்தையா. அப்படித்தான் நாம் வாழ வேண்டும். நான் யோசிச்சு உண்மையா அப்படின்னா அல்லாஹ் தான் லாபம் செய்யும். அல்லாஹ்வுல யாரும் எந்த லாபத்தை செய்ய முடியாது. அப்படிதான் நம்ம பார்க்கணும், அப்படிதான் நம்ம விளங்கணும். அதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வையே அழைக்கணும், அல்லாஹ்வின் பக்கமே முன்னோக்கணும். உதாரணம் சொல்ல கேட்டது 2-3 உதாரணம் சொல்ல நல்ல கவனமா கேட்கணும். இப்போ ஒரு நாய் அந்த நாய்க்கு மேல கல்லை தூக்கி எறிஞ்சிட்டு, நாய்க்கு மேல கல்லை தூக்கி எறிஞ்சி அந்த கல்லு அந்த நாய்க்கு வலியையும் துன்பத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கிறது.
நீங்க சொல்லுங்க, அந்த நாய் திருப்பி எதை பார்த்து குறைக்கணும்? அந்த நாய்க்கு வலியையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்த கல்ல பார்த்து குறைக்கணும். எந்த நாயும் கல்ல பார்த்து குறைக்கிறது இல்லை. வேற எதை பார்த்து குறைக்குது? இந்த கல்லை ஏறி விட்டவன் யார்? இந்த கல்லை தூக்கி எறிந்தவன் யார்? இந்த கல் இப்ப யாரு கையில் இருக்குது? அவனை பார்த்து குறைக்குது, அவனை பார்த்து ஓடி வருது, அவனை கணிக்கிறதுக்காண்டி வருது. அந்த நாய்க்கு புத்தி இருக்குது. இந்த கல்லு தானாக வேண்டப்படாது, இந்த கல்லு தானா எனக்கு வலியை ஏற்படுத்தாது, இந்த கல்லு தானா எனக்கு துன்பத்தை ஏற்படுத்தாது. இந்த கல்லை வச்சிருக்கக்கூடியவன் எவன் தான் இந்த ஏறி விட்டான், அவனை பார்த்து ஓடுது. அன்பர்களே, சர்வகோடி சிருஷ்டிகளுடைய சிண்டு முன்னேற்றி ரோமம் குழுவி அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. இப்ப அந்த சிருஷ்டிகளின் மூலமாக நமக்கு துன்பம் வந்தால் அந்த சிருஷ்டிகளை பார்த்து குறைக்கக்கூடாது, அந்த சிருஷ்டியை சண்டை பிடிக்கக்கூடாது, அதை பகச்சிட்டு அது கூட மோதிட்டு இருக்க கூடாது. வேற என்ன செய்யணும்? இறைவா, இந்த சிருஷ்டியை எனக்கு பாதகமா, எனக்கு கேடா, எனக்கு துன்பம் தரும்படியா இந்த சிருஷ்டியை நீதானே ஆக்கி வச்சா, என்னுடைய குற்றத்திற்காக வேண்டி, என்னுடைய பாவத்திற்கு